தென்காசி மாவட்டம் கடையத்தைச் சேர்ந்தவர் பாலமுருகன். இவர் மீது 50க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் இருக்கிறது. 3 கொலை, பல்வேறு வழிப்பறி மற்றும் கொள்ளை வழக்குகளும் நிலுவையில் இருக்கிறது. இவர் கேரளா மற்றும் தமிழகத்தில் மாறி மாறி பதுங்கியிருந்து பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தார். இவர் இன்று அவரது மனைவியை பார்ப்பதற்காக கடையம் பகுதிக்கு வந்திருப்பது தெரிந்து 50க்கும் மேற்பட்ட போலீசார் அவரை சுற்றி வளைத்தனர். அங்கிருந்து தப்பி ஓடிய பாலமுருகன் கடையத்தில் உள்ள ஒரு மலைக்குன்றில் ஏறி பதுங்கிக் கொண்டார். அவரை பிடிப்பதற்கு 50க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த மலைக்குன்றிலே ஏறினார்கள். மாலை வேளையிலே நடந்த இந்த தேடுதல் வேட்டை இரவை தாண்டியும் அவரை பிடிக்க முடியவில்லை. இந்த நிலையில் மலையில் ஏறிக்கொண்டிருந்த காவல்துறையினர் பலர் சாதாரண உடையில், அதாவது லுங்கி சட்டை அணிந்து, அதாவது மாடு மேய்ப்பவர் போல மாறு வேடத்தில் சென்று அவரை பிடிப்பதற்காக திட்டமிட்டு இருக்கின்றனர். ஆனால் மழை பெய்த காரணத்தினால் தற்போது மலையில் இருந்து இறங்க முடியாத ஒரு நிலைக்கு காவல்துறையினர் தள்ளப்பட்டிருக்கின்றனர். அந்த காவலர்களில் ஒரு 5 பேர் தற்போது மலை உச்சியில் மலை குன்றின் மேலே சிக்கிக் கொண்டுள்ளனர். அவர்களை மீட்பதற்கான வேலைகளை தற்போது காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். ராட்சத விளக்குகளை பயன்படுத்தி அவர்கள் அஞ்சாமல் இருப்பதற்கும் சரியான திசையில் கீழே இறங்குவதற்கும் அவர்களுக்கு வெளிச்சம் பாய்ச்சப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அந்த மீட்பு பணியானது நடந்து வருகிறது. இத்தனை கலைவரங்களுக்கும் இடையில் அந்த ரவுடி, பல்வேறு வழக்குகள் தொடர்புடைய அந்த ரவுடி இருட்டுக்குள் சென்று மறைந்து விட்டதாக கூறப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.